கெட்ட விஷயத்துலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா, கெட்ட பழக்கங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னா, கெட்ட பழக்கங்கள் மீது நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்படணும். கெட்ட பழக்கங்கள் எது? நோய்களை தருகிற அனைத்து பழக்கங்களுமே கெட்ட பழக்கங்கள் தான். நமக்கு அழிவுகளை தருகிற, நம்மை முன்னேற விடாமல் தடுக்கிற அனைத்து பழக்கங்களுமே கெட்ட பழக்கங்கள் தான். கெட்ட நண்பர்களிடமிருந்து விடுபடணும்னா, கெட்ட நண்பர்கள் மீது ஒரு வெறுப்பு ஏற்படணும். கெட்ட பழக்கங்கள், இப்போ ஒரு சிகரெட் பிடிக்கிறோன்னா அதை விடணும்னா அது மீது நமக்கு ஒரு வெறுப்பு வரணும். அதுமாதிரி மது அருந்துகிறோம் என்றால் அதை விட வேண்டும் என்றால் அதன் மீது ஒரு வெறுப்பை வளர்க்க வேண்டும். அப்போ தான் அதில் விடுபட முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா, அது நமக்கு தீங்கு செய்கிறது என உணர வேண்டும். அப்போ தான் அதன் மீது வெறுப்பு வரும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கணும். நல்ல நண்பர்களிடம் பழக வேண்டும். அப்போ தான் கெட்ட நண்பர்கள் மீது வெறுப்பு முளைவிட்டு வளர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது நமக்கு நோய்களை தருகிற உணவுகளை நம்ம விடணும் அப்படின்னா, அந்த தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால் உணவு இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படின்னா நமக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டு பழகணும். அப்போ தான் அதோட நன்மையை உணரும் போது நமக்கு நோய்களை தருகிற உணவுகள் மீது நமக்கு வெறுப்பு ஏற்படும். கெட்ட உணவுகள் மீது நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட வேண்டும். அப்போ தான் அதிலேருந்து விடுபட முடியும். சும்மா யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த தானிய உணவுகளை அப்படியே நிறுத்திட முடியாது. தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவு இதெல்லாம் நோய்களை தரக்கூடியது. அப்படின்னா அதை நம்ம விடணும் அப்படின்னா அதன் மேலே ஒரு வெறுப்பை வளர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்ல உணவுகளை சாப்பிடணும். மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும். நோய்களை தராத அந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா நோய்களை தருகிற இந்த உணவுகள் மீது நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்படும். அது மாதிரி கெட்ட நண்பர்களிடமிருந்து நாம் விடுபட வேண்டும், பழகக்கூடாது. அப்படின்னா நல்ல நண்பர்களிடம் போய் பழகணும். அப்போ தான் கெட்ட நண்பர்கள் மீது வெறுப்பு ஏற்படும். கெட்ட நண்பர்களிடம் ஏன் பழகக்கூடாது, அவர்களால் நமக்கு கெட்டது நடந்திருக்கிறது என்பதை உணர வேண்டும். நல்ல நண்பர்களோடு பழகும்போது நமக்கு முன்னேற்றம் ஏற்படும். அந்த முன்னேற்றத்தோடு ஒப்பிடும் பொழுது கெட்ட நண்பர்களிடம் பழகுவது என்பது நமக்கு தீமை தான் ஏற்பட்டிருக்கிறது இது நாள் வரைக்கும். அதை உணரும்போது தான் அதன் மீது உங்களுக்கு வெறுப்பு வரும். இந்த கெட்ட நண்பர்கள் மீது வெறுப்பு வரும். கெட்ட தோழிகள், கெட்ட உறவினர்கள் மீது உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். நமது வீழ்ச்சிக்கும் நமது அழிவுக்கும் காரணமாக இந்த கெட்ட உறவினர்கள் இருந்திருக்காங்க, கெட்ட நண்பர்கள் இருந்திருக்காங்க, கெட்ட பழக்கங்கள் இருந்திருக்கிறது. நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கும் போது, நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்களோடு பழகும்போது, நல்ல மனுஷங்கிட்ட பழகும்போது நமக்கு ஏற்படுகிற நன்மைகளோடு ஒப்பிடும் பொழுது தான் கெட்ட நண்பர்களால் நமக்கு தீமை ஏற்பட்டதை, கெட்ட பழக்கங்களால் நமக்கு தீமை ஏற்பட்டதை, நோய்கள் ஏற்பட்டதை, அழிவுகள் ஏற்பட்டதை உணரும்போது தான் கெட்ட விஷயத்தின் மீது, கெட்ட நண்பர்கள், கெட்ட உறவினர்கள், கெட்ட பழக்கங்கள் மீது நமக்கு வெறுப்பு வளரும். அந்த வெறுப்பு தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த வெறுப்பை வளர்க்கணும். அப்போ நல்ல விஷயங்களை தீவிரமாக கடைபிடிக்கணும், விடாமல் கடைபிடிக்கணும். நல்ல நண்பர்களை நோக்கி தீவிரமாக போகணும். கெட்ட நண்பர்களிடம் தயவுதாட்சணை இல்லாமல் விடுபட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு நல்ல நண்பர்களிடம் ஒரு உறவை வளர்த்து கொண்டே வர வேண்டும். நல்ல உறவினர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல பழக்கங்கள், அந்த மாதிரி அது அவங்களோட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்கிட்டு வளர்ந்துக்கிட்டே வரும்போது கெட்ட விஷயத்துக்கு நமக்கு எதிரான கெட்ட நண்பர்கள், கெட்ட உறவு முறைகள், கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட உணவுகள், இப்படி இதன் மீது நமக்கு ஒரு வெறுப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெறுப்பு தான் நமக்கு பாதுகாப்பு. அப்போ வெறுப்பை வளர்க்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்களோடு நம்ம பழகிக்கிட்டே இருக்கணும். இப்போ நகரத்தின் மீது நகர வாழ்க்கை கெட்டது நமக்கு தரும். அப்போ நகர வாழ்க்கையிலேருந்து கெட்டதுன்னு எனக்கு தெரியுது, இந்த நகரம் நமக்கு கெட்டது தான் செய்யுதுன்னு நமக்கு தெரியுது. இந்த கெட்ட நகர வாழ்க்கையிலேருந்து நான் விடுபடணும், சென்னையில் போய் வாழ்ந்துட்டேன், அது வாழ்ந்து பழகிட்டேன், என்னால் விடுபட முடியல அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, போய் கிராமத்தில் போய் வாழ்ந்து பாரு. கிராமத்தில் போய் அடிக்கடி கிராமத்தை நோக்கியே போய்கிட்டே இரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, நகரத்தின் மீது ஒரு ஆக்கப்பூர்வமான வெறுப்பு நகரத்திலேருந்து விடுபடுவதற்கான ஒரு துணிவு வந்துவிடும். நகரம் வெறுப்புடையது தான், நகரம் தீமை தான் செய்யுது, எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனாலும் அதிலேருந்து விடுபட முடியவில்லை. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, போய் நகரத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னா போய் கிராமங்களில் போய் வாழ்ந்து பாரு. அடிக்கடி அங்கே ஒரு சொந்த ஊர் இருந்துன்னா அங்கே போய் ஒரு வீட்டை கட்டிட்டு அடிக்கடி லீவு கிடச்சப்பெல்லாம் கிராமத்தை நோக்கி போ. விடுமுறை தினங்கள்லாம் கிராமத்தை நோக்கி போ. ஒரு 2 மாதம் அந்த கிராமத்திலே தங்கி இருந்து பாரு. அப்போ நகரத்தின் மீது வெறுப்பு வரும். நகரத்திலேருந்து விடுபட்டு விடலாம். நல்ல நன்மைகளை தருகிற நடைமுறைகளுடன் நாம் பழகும்போது நமக்கு கெட்டது மீது வெறுப்பு வரும், விடுபட்டு விடலாம். அந்த வெறுப்பு தான் நம்மை விடுபட வைக்கும்.